சக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம விநாயகர் வழிபாடு இது ரொம்ப 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 வலிமையானது. நம்மளுடைய குண்டலினி சக்தியில் மூலாதாரத்திற்குள்ளவர் விநாயக பெருமான். இந்த குண்டாலினி சக்தி இருக்கு இல்லையா, அது மண் தத்துவத்துக்குரியது. இந்த மண்ணுங்கிறது இந்த பூமியை நம்ம ஆட்கொள்வது அப்படிங்கிறது. இந்த பூமியில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன வேண்டாங்கிறது எல்லாத்தையும் நம்மளுக்கு கரெக்டா எடுத்து கொடுக்கறது விநாயகர். அதனாலதான் அவருடைய வாகனம் எளிய வாகனமாக வைத்திருக்கிறார். எளிய வாகனமா வைத்து பூமியை குடைந்து பூமியில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கிற மாதிரி அர்த்தம். அப்ப பூமி மேல் ஒரு ஈர்ப்பு, ஒரு பற்று, ஒரு பெண் மேல் ஒரு பூமிக்கு வந்தாலே பெண் ஈர்ப்பு, பொன் ஈர்ப்பு, மண் ஈர்ப்பு இதெல்லாம் வரும் எல்லா மனிதருக்கும். அந்த ஈர்ப்பெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா விநாயகர் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால உலகியல் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது விநாயகர் பெருமான். அதாவது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையை மணக்கும் போது தெய்வானை போரிட்டு மணந்தார். ஆனா வள்ளியை மணக்கும் போது காதல் திருமணம். அந்த காதல் திருமணத்துக்கு முக்கியத்துவமான பங்கு யாருக்குன்னா நம்ம விநாயகர் பெருமானுக்கு இருக்குது. இந்த மாதிரி காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள் எது இருந்தாலும், அதே மாதிரி வேலையில் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் விநாயகர் பெருமானை தொட்டுட்டோம்னா அந்த பிரச்சனைகள் தவிடுபொடி ஆயிருது. அதனால இந்த விநாயகர் பெருமாள் நம்மளுக்கு அவ்வளவு முக்கியத்துவமான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். இவருக்கு பாத்தீங்கன்னா இவருடைய வழிபாடு முறைகள் நம்ம கரெக்டா எடுத்துட்டு சரியா வழிபாடு பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். விநாயகர் பெருமானை நான் ரொம்ப மேக்சிமம் சிலைகளை வாங்கி கொடுக்காதீங்க, யாருக்கு சிலைகள் வாங்கி கொடுக்காதீங்க, சிலைகளை நீங்க வீட்லயும் வச்சிருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றது. ஏன்னா விநாயகர் பெருமாள் அந்த 10 நாள் நம்ம ஒரு 10 நாள் விநாயகர் பெருமாள் விநாயகர் சதுர்த்தியில களிமண்ணில் செய்த சிலையை வைத்து வழிபாடு பண்ணும்போது அதோடைய சக்தி அதிகமாகும். அதை கொண்டு அதை போய் அப்படியே நம்ம ஆற்றங்கரை, குளத்தங்கரை, கடல்ல அந்த மாதிரி கரைக்கிறோம். அந்த மாதிரி கரைக்கும் போது புது மண் நம்மளுக்கு உருவாகிறதுக்கு அதாவது ஆற்று மண்ணு இதெல்லாம் அரிச்சு போகும், மண்ணெல்லாம் அரிப்பு எடுத்துரும். அதுக்காக நம்ம விநாயகர் சிலையை மண்ணில் செய்து அப்படி கரைப்போம். ஏன்னா இவர் மண் தத்துவத்துக்குரியவர், அம்மாவினுடைய அழுக்கிலிருந்து தோன்றியவர், அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை கரைத்து அம்மாங்கிறது நீர், அந்த நீருடனே அந்த மண்ணை சேர்த்து அதை இது பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு நிறைய தோஷங்கள் கழியும். அதனால விநாயகர் பெருமானை கல்லாகவோ மற்ற சிலை ரூபத்தில் வீட்டுல வைக்க முடியாது. மண்ணாக வைத்தாலும் கரைச்சி விடுற மாதிரி இருக்கும். அல்லாட்ட மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி விநாயகரை கரைக்கும் தன்மை உள்ள விநாயகராக எடுத்துக்கலாம். அதாவது மஞ்சள் பிள்ளையாரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த சாண பிள்ளையாரு, இந்த மாதிரி பிள்ளையார் அதை என்ன பிடிச்சாலும் அவர் விநாயகராக நமக்கு தெரிவாரு அப்படிங்கிறது தான். அதனால நம்ம இப்படி சும்மா ஒரு மணியா பிடிச்சா கூட அது பிள்ளையாராக உருவெடுத்துருவார். அவரை நம்ம சிலை வழிபாடாக வீட்டுல வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது. விநாயகர் பொதுவா நம்மளுடைய வீட்டு வாசல், நிலவாசலில் சிலையாக வைக்கணும். அப்படி நிலவாசலுக்கு முன்னால சிலையாக வைக்கிறது, நம்ம வீட்டு கேட்டு முன்னால சிலையாக வைக்கிறது, இந்த மாதிரி நம்மளுடைய எல்லை கிட்ட, நம்மளுடைய வீட்டின் எல்லை கிட்ட வைக்கிற இடம் ஃபுல்லா விநாயகராக வைக்கணும். ஏன் எல்லையில் விநாயகரை வைக்கிறோம்னா, அதாவது சிவனும் பார்வதியும் அவ்வளவு ஃபைட் பண்ணுவாங்க இந்த விநாயகர் விஷயத்துல. அம்மாவை பாதுகாப்பதுக்காக அவர் தன்னுடைய வாயில் கதவில், அம்மாவுடைய அரமனையில் வாயில் கதவில் உட்கார்ந்து இருப்பாரு காவல் காத்துட்டு. அவர் யாராக இருந்தாலும் வழிவிட மாட்டார், சிவனே வந்தாலும் வழிவிட மாட்டேன்னு சொல்லிட்டு காவல்காரகன்னா மிக சிறந்த காவல்காரனாக அப்படி பாதுகாப்பாக இருந்தார். அதனாலதான் நம்மளுடைய பாதுகாப்புக்கு எல்லையில் இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம விநாயகரை வைக்கலாம். ஆனா வீட்டுக்குள் வைப்பதை தவிர்த்து வீட்டுக்குள் போட்டோ எடுத்து வழிபாடு பண்ணலாம். உங்களுடைய வீட்டினுடைய எல்லையான வாசல்ல, நிலவாசலுக்கு முன்னாடி, இல்லாட்ட கேட் வாசல்ல முன்னாடி அப்படி சொல்லிட்டு நம்மளுக்குன்னு ஒரு எல்லை வகுத்திருப்போம் இல்லையா, அந்த எல்லையில் விநாயகரை வைத்து வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும். அதனால அந்த மாதிரி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்குள் யார் கெட்டவங்க நல்லவங்க வர்றாங்களோ அதை ஃபுல்லா கரெக்டா அவர் கைட் பண்ணி தன் சிவபெருமானையே அவர் இது பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களே அவர் கரெக்டா நம்ம வீட்டுக்கு, அதாவது சேவினை கோளாறுகள், திருஷ்டி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இந்த விநாயகர் நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். இந்த விநாயகரை வீட்டுக்குள் போட்டோ வச்சு எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறது சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு சிலை இருந்தால், ஒரு சிலை இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி வழிபடலாம். நிறைய சிலைகள் வச்சிருக்காதீங்க. நிறைய சிலைகள், விநாயகர் சிலைகள் வச்சிருக்கிற வீட்டில் பாத்தீங்கன்னா எல்லாருமே தனித்தனி தீவுகளாக இருப்பீங்க. யாரும் யாருடன் ஒரு மிங்கிளாகி பேச மாட்டீங்க.
ஒன்னா உட்காந்து பேசினால சண்டைகள் பிரச்சனைகள் உருவாகிரும். அதனால எல்லாருமே அவங்கவுங்க போக்குல அவங்கவுங்க முடிவு எடுத்துட்டு தனித்தனியாக உட்கார்ந்துருப்பீங்க. அதனால விநாயகரை வந்து நிறைய விநாயகரை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. நிறைய விநாயகர் சிலைகள், விநாயகர் சிலைகளை நிறைய வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். யாருக்குமே அதிகமாக விநாயகர் சிலையை நீங்க கிஃப்டா கொடுக்கும்போது அந்த விநாயகர் சரியான பராமரிப்பு, அவங்க வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும். அதனால விநாயகர் சிலையை வந்து அதிகமாக வீட்டில் வந்து யாருக்கும் கிஃப்டாவும் கொடுக்காதீங்க, யார்ட்டையும் நீங்க வந்து வீட்டுல வச்சு பயங்கரமா வழிபாடும் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அது நம்மளுடைய காவல் தெய்வம், அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தியால் உருவாக்கப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு காவல் தெய்வம். அது வந்து நம்ம வீட்டுல எந்த இடத்துலாலும் அது பாதுகாக்கக்கூடியது. அதுக்கு நம்ம தீட்டு தோஷம் எதுவுமே கிடையாது. அவ்வளவு வலிமை வாய்ந்த தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு பண்ண நம்ம வீட்டில் வந்து பயங்கர வந்து இந்த மண் தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மண்ங்கிறது நம்ம இந்த மண்ணில் நம்ம பிறந்த உடனே நம்ம எது மேலலாம் ஆசைப்படுறோமோ இந்த மாயை, அந்த மண்ணை சூழ்ந்த எல்லா மாயையும் நம்மளுக்கு வசியம் பண்ணி கொடுக்கக்கூடிய முதல் கடவுள் வந்து விநாயக பெருமாள் தான். அவரை வந்து வழிபாடு முறைகள் கரெக்டா எடுத்துட்டு வரணும். இந்த வழிபாடுல வந்து முதல்ல விநாயகர் எந்த மாதிரி போட்டோஸ் வைக்கலாம், வலம்புரியா இடம்புரியா, அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்புறம் இந்த ஓம் போட்டு அதுல வந்து விநாயகரும் முருகரும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து விநாயகர் வந்து கற்பக விநாயகர்னு ஒண்ணு இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல லட்டு வச்சு முன்னால புக்கு விரிச்சு அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு விநாயகர். அந்த காலத்துல நம்ம வீட்டுல வந்து வச்சிருந்தது வந்து புக்கெல்லாம் விரிச்சு ஒரு எலி வந்து அந்த லட்டை கொறிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உள்ள வழிபாடு வந்து அந்த மாதிரி போட்டோ வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த போட்டோ நம்மளுக்கு முக்கியமா வச்சிருங்க. அப்புறம் வலம்புரி விநாயகர் அப்படிங்கிறது நம்மளுக்கு செல்வன்லையே அதிகரித்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வலம்புரி விநாயகரும் வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி கற்பக விநாயகர் தடைகளை எல்லாம் நீக்கி கொடுத்து நம்மளுக்கு வந்து நல்ல அதாவது விருச்சம், அதாவது எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய, என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அந்த கற்பக விநாயகர். அவரை வைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பானது. அதனால உங்களுக்கு எந்த விநாயகர் தேவையோ, அதாவது ஞானம், கல்வி, மற்றவங்களை அப்சர்வ் பண்ணக்கூடிய திறன் அதெல்லாம் வேணும்னா புக்கு லைட் விரிச்சுக்கிட்டு அதுல ஓம்ங்கிறது போட்டிருக்கும். எலி வந்து ஒரு லட்டை கொறிச்ச மாதிரி இருக்கும், கையில கலசம் வச்ச மாதிரி இருக்கும், தும்பிக்கையில வந்து கலசம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், கையில லட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தெய்வம் உள்ள விநாயகர் வந்து ரொம்ப வலிமையான புத்தி கூர்மைக்கு, அறிவுத்திறன் வளர்ப்புக்கு சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி விநாயகர் வழிபாடுறது குழந்தைங்கள் இருக்கிற இடத்தில் நிறைய பிசினஸ் பண்றவங்க வந்து இந்த விநாயகரை வந்து வச்சு வழிபடுவது சிறப்பாக இருக்கும். செல்வ நிலை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வலம்புரி விநாயகர், செல்வ நிலை திருமண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும் அப்படின்னா வலம்புரி விநாயகர் எடுத்து வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் கற்பக விநாயகர் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்மளுடைய கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விநாயகர் கற்பக விநாயகர். எந்த நேரம் எப்ப எது கேட்டாலும் அதுக்கு நேர காலம் கிடையாமல் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவர் கற்பக விநாயகர். இந்த விநாயகரை நீங்க வழிபாடுவது மிக சிறப்பாக இருக்கும். அதனால சிலைகளில் இதை பார்க்க முடியாது, ஆனா போட்டோவில் இந்த மாதிரி விநாயகரை வேறுபடுத்தி நம்ம வந்து வைக்கலாம். அதே ஓம் போட்டு அதாவது முருகரும் பிள்ளையாரும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. உறவு நிலைய ஒற்றுமைக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதாவது பங்காளி சண்டைகள் வரும்போது அதுக்கு இந்த விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரி போட்டோவை எடுத்து வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த விநாயகரை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா தனித்து பூஜை பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க. பூஜை ரூம்ல வச்சுட்டு தனித்து விநாயகருக்காக ஒரு 48 நாட்கள் நான் விரதம் இருந்து பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து மண் தத்துவம், அதாவது திருமண விஷயமா முதல்ல சங்கல்பத்தை முதல்ல கரெக்டா எடுத்துக்கணும். எது திருமண விஷயத்துக்கா, இல்லாட்டா உங்களுடைய இது சொத்து பிரச்சனைகளா, இல்லாட்டா படிப்பு சார்ந்த விஷயமா எதுங்கிறத நீங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டு அதே சார்ந்த விஷயத்த மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த விநாயகர் போட்டோ நல்லா தொடச்சு எடுத்துட்டு அப்புறம் நீங்க வந்து அந்த பொட்டு தும்பிக்கையில இருந்து ஆரம்பிக்கிறீங்க. தும்பிக்கையில இருந்து பொட்டு ஆரம்பிச்சு அப்படியே மேல் நோக்கி வந்து அவரை வந்து நெத்தியில வச்சு அப்படியே 48 நாட்களும் 48 பொட்டுக்கள் வரிசைப்படுத்தி அப்படியே வைக்கணும். அதாவது தும்பிக்கை ஆரம்பிக்கணும். முதல்ல தும்பிக்கையில ஆரம்பிங்க. தும்பிக்கையில இருந்து ஆரம்பிச்சு அதுதான் கேது, தும்பிக்கை தான் கேது. அதை தடையை நீக்கிறதுக்கு தான் முதல்ல ஆரம்பிப்போம். வரிசையாக உச்சாந்தலை வரைக்கும் வச்சு அப்புறம் பாதத்தை நோக்கி வைக்கணும். இந்த மாதிரி விநாயகர் பொட்டை வந்து வரிசையாக 48 நாட்கள் நல்ல விரதம் இருந்து அவருக்கு அவருடைய நைவேத்தியமான
அவள் வைக்கிறது, பொரி வைக்கிறது, அதுக்கப்புறம் மோதகம் வச்சு கும்பிடுறது, இந்த மாதிரி வரிசையாக அவருக்கு வேண்டிய நெய்வேத்தியங்களை கொண்டக்கடலை வச்சு கும்பிடுறது, இந்த மாதிரி நெய்வேத்தியங்களை எளிதாக செய்து நீங்க வழிபாடு பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப வலிமையாக உங்களுக்கு அருள் புரிவார். நீங்க கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் விநாயகருக்கு வந்து பெண்கள் வழிபாடு பண்ணுவது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா பெண்களையும் தன் அம்மா ஸ்தானத்திலே பார்ப்பார். எந்த பெண்ணா இருந்தாலும் தன் அம்மாவாகவே பார்ப்பார். அதனால பெண்களுக்கு வந்து அவர் அவ்வளவு ஓடி வந்து அருள் புரிவார் அப்படிங்கிறதுதான். அதனால பெண்கள் வந்து ரொம்ப வலிமையாக நின்று பிள்ளையார் வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆண்களுக்கு புரிய மாட்டாருன்னா ஆண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் புரிவார். ஏன்னா முருக பகவான் கூப்பிட்டோன்னா ஓடி வந்து காதலுக்கு வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணார் இல்லையா? அப்போங்கும்போது ஆண்களுக்கும் உண்டு. அதுவும் நல்ல இந்த ஆண்கள், அதாவது ரொம்ப உண்மையான வீர தீரத்துடன் இருக்கும் ஆண்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு வீரமா தைரியமான ஆண்களுக்கு சிறிய ஒரு பிரச்சனைனா கூட அந்த இடத்துல வந்து நிற்பார். உண்மைத்தன்மை இருக்கும் ஆண்கள், உண்மையாக இருக்கிறவங்க பக்தர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து ரொம்ப அருள் புரிவார். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து நம்ம கீழே ஒரு பலகையை வைத்து அவருக்கு மாக்கோலம் போட்டு அந்த 48 நாட்கள் விரதம் வைத்து நீங்க வழிபடுவதும் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு பிள்ளையார வச்சிருக்கேன், அந்த பிள்ளையார வந்து சிலை வச்சிருக்கேன், என்னால வெளியில போட முடியலன்னா ஓகே, நீங்க அந்த பிள்ளையார வந்து மண்ணுடன் சேர்ந்து வைத்து வழிபாடு பண்ணுங்க. அந்த 48 நாட்கள் ஒரு மண் சட்டி மாதிரி, ஒரு மண் மூடி மாதிரி எடுத்துக்கோங்க. அதுல ஆத்து மணலை நிரப்பி வச்சு அதன் மேல் உங்க பிள்ளையார் சிலையை வைத்து அதன் மேல் வந்து நீங்க அபிஷேகம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலை வந்து ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கும். அது வந்து நல்லா நீங்க கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கும். அந்த மண் சட்டியில் அந்த மண் மூடியில அந்த மணல் போட்டு அந்த பிள்ளையார வைத்து வழிபாடு பண்ணும்போது நெய்வேத்தியம் அந்த மணலுக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரி. பொறி வச்சிங்கன்னா அந்த பொரியை 2 பொரி அந்த மணலுடன் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மண்ணுடன் சேர்ந்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் சிலைக்கு. போட்டோவுக்கு வந்து அப்படி தேவையில்லை. போட்டோவை வந்து நீங்க பூ மாலை போட்டு அவருக்கு பிடித்த நைவேத்தியங்கள்லாம் வைத்து விரதம் இருந்து எடுத்தீங்கன்னா 48 நாட்கள் இங்க என்ன 48 நாட்கள் அந்த பொட்டு வரிசையா வைக்கணும். இந்த பொட்டு வைக்கிறது என்னன்னா பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த வெண்ணெயில சிறிது கிராம்பை நுணுக்கி போட்டுக்கோங்க. நுணுக்கி போட்டுட்டு அதை வந்து முதல் பொட்டாக எடுத்து அந்த பொட்டை எடுத்து அதாவது சந்தனத்துக்கு பதில் அந்த பொட்டை வந்து முதல்ல வைங்க. வச்சுட்டு அதன் மேல் உங்களுடைய குங்குமத்தை வைங்க. இப்படி 48 நாட்கள் 48 பொட்டு இந்த பொட்டுகளை வரிசைப்படுத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு விநாயகருடைய முழுமையான அருள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகர் எந்த திசையிலும் வைத்து வழிபடலாம். நான் இந்த திசையில வச்சு வழிபடட்டா, அந்த திசை 8 திசையில் உள்ள தோஷங்களும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து இந்த விநாயகருக்கு இருக்கிறதுனால எந்த திசையிலும் வைத்து வழிபாடு பண்ணலாம். எந்த திசையில் உங்களுக்கு வாஸ்து குறைபாடு இருக்கோ அந்த திசையில் வைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா அங்க வாஸ்து குறைபாடு நீங்கப்படும். அதனால உங்களுக்கு எந்த திசை உங்களுக்கு சரியில்லைன்னு தோணுதோ அந்த திசையில வைங்க. அங்க வந்து அவர் ஃபுல் இதாக்கி விட்டுருவாரு, ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்கி விட்டுருவாரு. அதனால திசைகள் வந்து நீங்க விநாயகருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. அதனால எந்த திசையிலும் வச்சுக்கலாம். விநாயகர் பெருமான் வந்து மாம்பழ தோலில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு அப்படிம்பாங்க. அதனால மாம்பழ தோலும் வேப்பை கொட்டையும் இடித்து ஒரு பிள்ளையார் பிடிச்சு அதுல வழிபாடு பண்ணும் போதும் அது வந்து ரொம்ப பிள்ளையார் வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும். ஆனா அந்த மாதிரி வழிபாடும் நீங்க எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு 48 நாட்கள் ஆனா பொட்டுகள் வைத்து வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறந்த பலனை தரும். அது உங்களுக்கு எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.